நண்பர்களே வணக்கம். இன்று நம் வாழ்க்கையிலேயே எல்லோரும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் பணம். ஆனால் இன்றைய கேள்வி, பணம் யாரை விட்டு போகும்? அதாவது யாருடைய வாழ்க்கையில் இருந்து பணம் நழுவி போகும்? யாரிடம் பணம் நின்றுவிடும்? யாரிடம் தங்கும்? இந்த கேள்வி நம் மனசுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பணம் சம்பாதிப்பதற்கு காத்திருப்பதற்கும் உள்ள ரகசியம் இதில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பணம் ஒரு எனர்ஜி மாதிரி நண்பர்களே. நம் எல்லோரும் அதை பொருளாக பார்க்கிறோம். நோட்ஸ், காயின், சேலரி, இன்கம். ஆனால் உண்மையிலேயே பணம் ஒரு அலைப்பாயும் சக்தி. அந்த சக்தி யாரிடம் நம்பிக்கை காண்கிறதோ அங்கதான் தங்கும். யாரிடம் அச்சம், குழப்பம், குறைநிலை, மனநிலை சரியில்லாம இருக்கிறதோ அங்கிருந்து அது மெதுவாக விலகும். அதனால்தான் சிலர் சொல்லுறாங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் பணமே நிற்க மாட்டுதுன்னு. அது தவறு இல்லை. அது உண்மையில் உண்மைதான். பணம் விட்டு போயிருக்குது. ஆனால் காரணம் நீங்கள் நினைப்பது போல லக்கு இல்லை. அது உங்கள் மைண்ட் செட்டு தான். ஒரு கதை பார்ப்போமா? ஒரு ஊரில் குமார் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் வேலை நல்லா இருந்தது. மாதம் 50,000 சம்பளம். ஆனால் மாதம் முடியாமலேயே கடன் எடுக்கணும். எப்பவும் டென்ஷன், எப்பவும் குறைச்சல். எனக்கென இந்த நிலை அப்படின்னு எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பான். அந்த வணிகர் ஒரு நாள் ஒரு பெரிய வணிகரை சந்திச்சான். அவனிடம் கேட்டான், என்னால் பணம் நிலையா நிற்கலையே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த வணிகர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ பணத்தை நண்பனா பார்க்கிறாய் இல்லையா, பயத்தோட பார்க்கிறாயா அப்படின்னு வணிகர் கேட்டார். அதற்கு குமார் சொன்னான், பயத்தோட தான் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம், நீ பணத்தை காக்க முயற்சி செய்கிறாய், அதை பெருக்க முயற்சி செய்யவில்லை. பணம் பயந்த இடத்தில் தங்காது. அந்த நாள் முதல் குமரன் தனது மனதை மாற்றிக்கொண்டான். செலவுகளை திட்டமிட்டான். மனநிலை அமைதியாக வைத்தான். பணம் குறித்து பயம் இல்லாமல் பணியேற்ற ஆரம்பித்தான். அடுத்த சில மாதங்களில் அவனுடைய சேமிப்பு கூட ஆரம்பித்தது. மாற்றம் மனதில் இல்லை நண்பர்களே, மனதில்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பணம் நம்மை விட்டு போகும் முக்கியமான 5 காரணங்கள் என்னன்னு தெரியுமா? குறைநிலை மனநிலை அப்படின்னு சொல்லுவோம். எப்பவும் என்னிடம் போதவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ பணம் நம்மை விட்டு போயிடும். நமக்கு நம்பிக்கை கொடுக்கணும். நான் அதிகமாக அதுக்கப்புறம் நன்றி இல்லாமை. என்ன இருக்குதோ அது நன்றி சொல்லாதவர், அவரை பணம் விட்டு போகும். ஏனென்றால் நன்றி இல்லாத இடத்தில் வளர்ச்சி இருக்காது. மதிப்பு தெரியாமை அப்படின்னு சொல்லுவோம். பணம் உடனே வீணாக செலவு பண்ணுறோம்னா அது நம்மை கையில் நிற்காது. பணம் மதிப்பு தெரிந்தவர்களோட தான் பணம் உறவாய் இருக்கும். மன அழுத்தம், அச்சம், பதட்டம், எதிர்கால பயம், இது எல்லாம் பணத்தை தள்ளிவிடும். மன அமைதி தான் பணத்தை ஈர்க்கும் சக்தி. பழக்கங்கள். ஒவ்வொரு மாதமும் 100 ரூபாய் சேமிக்காத பழக்கம் பணம் போனது மாதிரி ஆகும். சிறு பழக்கமே பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதுக்கப்புறம் பணம் யாரிடம் தங்குமோ தெரியுமா? அதை பற்றி
ஒரு சில வினாடிகள் பார்க்கலாம். பணத்தை மதிக்கிறவன் அவனிடம் பணம் தங்கும். பிறருக்கு ஒரு சிறு பகுதியை பகிர்கிறான், அவனிடம் பணம் தங்கும். பணத்தை வளர்க்கும் வழியை தேடுகிறான், அவனிடம் பணம் தங்கும். பணத்திடம் நன்றி சொல்கிறான், அவனிடம் பணம் தங்கும். நீங்க பார்க்கலாம், என்னன்னா இப்போ நீங்க பணம் நம்மோடு இருக்கும் அல்லது போயிடுது என்பதை அறிய இந்த 3 விஷயங்களை செய்து பாருங்கள். உங்கள் மனநிலை மாற்றங்கள்: பயம், குறைச்சல், தன்னம்பிக்கை இல்லாமை. இதை விட்டுவிடுங்கள். சேமிப்பு, முதலீடு பழக்கங்களை உருவாக்குங்கள். 10 ரூபாய் இருந்தால் கூட ஒரு பகுதியை சேமியுங்கள். அது பணத்தை நம்பிக்கையோடு சேர்த்து வைக்கும். நம்மிடம் உள்ள பணத்தை தினமும் நன்றி சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் எப்படின்னு பார்த்தீங்க. அதனால்தான் நண்பர்களே, பணம் யாரை விட்டு போகும் தெரியுமா? பயத்தோடு வாழ்வோரை விட்டு போகும், அதற்கு செயல்படாதவரை விட்டு போகும், நம்பிக்கை இல்லாதவரை விட்டு போகும். அதனால் நம்பிக்கையோடு, அறிவோட, நன்றியோட, மதிப்போட நடக்கிறவரிடம் பணம் தங்கும், வளர்ந்து பெருகும், செல்வங்கள் உருவாகும். குபேரன் நடுவீட்டில் உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருப்பார். நண்பர்களே, நினைவு வையுங்கள், பணம் ஒரு சக்தி. அது இல்லாமல் இந்த பூலோகத்தில் வாழ முடியாது. அத்தியாவசிய பொருள் வாங்கும் கூட பணம்தான் முக்கியம். நீங்கள் எதை மதிக்கிறீரோ அல்லது பயப்படுகிறதோ அதனால்தான் அது உங்களை விட்டு விலகும். சந்தோஷமாக பணத்தை சேமியுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் சொல்லுங்கள். நான் பணத்தை மதிக்கிறேன், பயப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுங்க. இன்றிலிருந்து நீங்கள் தினமும் ஒரு 10 ரூபாய் கூட சேமிக்க பழகலாம். இந்த வீடியோவில் என் வீடியோவை பார்த்து நீங்கள் தினமும் சேமிக்க பழக்கத்தை உருவாக்க நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்னும் பல உண்மையான வாழ்க்கை ரகசியங்களை உங்களுக்காக வருது. இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தினமும் ஒரு 10 ரூபாய் கூட சேமிக்க பழகுங்கள். அதனால் அந்த அன்றாட பொருட்களை நம் தினமும் உட்கொள்வது